வளமையா நான் சொல்றது போலவே இன்னைக்கு நாளுக்கு சோஷியல் மீடியால ஒரு விஷயம் வைரலா பரவி வருது. அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். டெய்லியுமே நம்ம கண் முழிச்சதும் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் போனை தேடி எடுத்து அப்படியே எல்லா சோஷியல் மீடியாவையும் பார்த்துட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாங்க பார்க்கும்போது இந்த வீடியோ நம்ம கண்ணில் பட்டுச்சு. என்ன அந்த வீடியோ அப்படின்னா, எங்கடா போச்சு அந்த தோல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, கிலோ கணக்கு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் கொண்டு போயிட்டு வாஷிங் மிஷின்குள்ள போடுறாங்க. வாஷிங் மிஷின்குள்ள போட்டுட்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விடுறாங்க. ஆன் பண்ணதும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் கழுவ போட்டதும் அப்படியே வாஷிங் மிஷின் சுத்தும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கும் சுத்தி சுத்தி கழுவுது. கழுவி முடிச்சதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மள வாயை பொளந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு அப்படியே கிளீனா இருந்தது. உடனே அந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு போறாங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை மில்லியன் கணக்கானவங்க பார்த்துருக்குறாங்க. இந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பொய்யான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நாளுக்கு நாள் இந்த சோஷியல் மீடியால பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான போலியான வீடியோக்கள் பகிரப்பட்டு பதிவேற்றப்பட்டு வருது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோ பொய்யான வீடியோ தான். ஏன் நாங்க போட்டு இந்த தோலெல்லாம் நீக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சிம்பிளா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம நெட்டிசன்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய சோம்பேறித்தனமான ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கலாச்சிட்டு வராங்க. உங்க கேங்லயும் இந்த மாதிரி சோம்பேறித்தனமான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க.